செட்டுன்னு சொல்லிருக்காங்க. காம்ப்ளிமெண்டோட உன்னோட செட்ல காம்ப்ளிமெண்டா இருந்தா என்ன பண்ணுவ? ஒரு பையனுக்கு உனக்கு பிடிக்கல. அதான் காம்ப்ளிமெண்ட்னு வச்சுக்க. எஸ் சார். அவ்வளவுதான் செட்டுனா என்ன? நான் ஆல்ரெடி சொன்ன செட்டுனா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். எது இருந்தாலும் உனக்கு பிடிக்கல, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வச்சுக்கோ. ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. 10 பேத்துல 9 பேர் பிடிக்குது. ஒருத்தனுக்கு பிடிக்கவே இல்ல. என்ன பண்ணுவ? வேலைக்கு போயிடுவோம் சார். வேலைக்கு போயிருவ. கரெக்ட்டா? எஸ் சார். அந்த 9 பேருமே பிடிக்கலன்னா என்ன பண்ணுவ? இந்த 9 பேத்த புடிச்சிட்டு மீதி இருக்கிற இந்த 10 நம்பர்ஸ் இருக்கிறாங்கல்ல, 10 நம்பர்ஸுமே எஸ் சார். விட்டுட்டு மீதி யார் இருக்கிறா? மீதி பார்த்தா நெறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா யுனிவர்ஸ்ல ஊருப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அப்ப இவங்கள டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம இன்னும் யாராச்சும் இருக்கிறாங்கன்னு பார்த்து சர்ச் பண்ணிட்டு நம்ம அதுக்கு போயிடலாம். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப காம்ப்ளிமெண்ட்னா ஒரு மீனிங் புரிஞ்சுக்கங்க. இப்ப யுனிவர்சல் செட்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். யுனிவர்சல் செட் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்ப ஏங்கிற செட்டு பார்த்தீங்கன்னா 5, 6 5, 6, 8 ஓகே 5, 6, 8 இந்த மாதிரி இருக்குது. அப்ப காம்ப்ளிமெண்ட் என்ன சொன்னேன்? ஏ காம்ப்ளிமெண்ட் வந்து ஏ டேஷ் நோட் பண்ணுவாங்க, ஆர் ஏ சி நோட் பண்ணுவாங்க. இதுதான் காம்ப்ளிமெண்டோட நோட்டேஷன். ஓகே இதான் வந்து நோட்டேஷன் ஆஃப் காம்ப்ளிமெண்ட். சரியாப்பா? எஸ் சார். ஏ டேஷ் ஈக்குவல் டு ஏ. காம்ப்ளிமெண்ட் சி சி ஏ பவர் எஸ் சி சார். நோட் பண்ணுவாங்க. ஏ சரிங்களா? பவர் சி. எஸ் சார். ரெண்டுல எது வேணா நோட் பண்ணாலும் காம்ப்ளிமெண்ட் தான். அப்படின்னு என்ன சொன்னேன்? ஏ காம்ப்ளிமெண்ட் இந்த 3 செட்டுமே இல்லாத அதாவது இங்க, இங்க, இங்க. சரிங்களா? எஸ் இல்லாத சார். யுனிவர்சல் செட்ல யார் இருக்கிறானோ அவன் எழுதினா போதும். யுனிவர்சல் செட்ல யார் இருக்கிறா? 1, 2, 3, 4. 5 ஆல்ரெடி எலிமினேட் பண்ணிட்டேன். 6 எலிமினேட் பண்ணிட்டேன். 7, 9, 10. இதுதான் வந்து காம்ப்ளிமெண்ட். சரிங்களா? அப்ப இதனோட எஸ் சார். ஜெனரல் ஃபார்முலா என்ன சொல்லலாம்? யார் யுனிவர்சல் செட்டோ நல்லா பாத்தீங்கன்னா யூனிவர்சல் செட்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஏவை மைனஸ் பண்ண போறோம். இதுதான் காம்ப்ளிமெண்ட் செட்டோட டெஃபினிஷன். என்ன டவுட் இருக்குது? ஏ இன்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓகே சார். டவுட் இல்லைங்க சார். கிளியர்னு நினைக்கிறேன். அப்படியே கிளியர் வச்சுக்கலாமா? எஸ் சார். கிளியர்னா நான் ஒரு கான்செப்ட் கொடுத்து அவனே எக்ஸாம்பிள் 20ல மேபி அதே கான்செப்ட் தான் கொடுத்துக்கிறாங்க. மேபி இந்த எக்ஸாம்பிள் 20 வந்து நீயே போட்டுருவீன்னு நினைக்கிறேன். அப்படின்னு நினைக்கிறேன். பாரு போட முடியுமான்னு. Example 20. Let u is equal to 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. போட முடியுதா கண்ணு? எஸ் சார். அப்ப என்ன கிடைப்பாங்க? ஏ காம்ப்ளிமெண்ட் ஏ டேஷ் என்ன கிடைப்பாங்க? A dash is equal to u minus a. அப்ப யாரெல்லாம் கட் ஆவா? இதுல வந்து 3 கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப யார் வருவா? இதுல வந்து 2, 4, 6, 8, 10 சார். வெரி குட். சூப்பரா சொல்லிக்கிறேன். சரிங்களா? எஸ் சார். இந்த கொஸ்டின்ல என்ன நடக்குது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கொஸ்டின் உனக்கு பிடிச்ச கொஸ்டின் தான். அட்வைஸ் கிளியர் 11th ஸ்டாண்டர்ட்ல கோஎஜுகேஷன்ல இருக்கிற அது என்ன சொல்றான்? ஃபர்ஸ்ட் யூ எழுதுங்க. யூ இஸ் கார்டிய 11th ஸ்டாண்டர்ட் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட். கரெக்டா? பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட். கரெக்ட்டுங்களா? ஏங்கிற என்ன எஸ் சொல்றான்? சார். ஏங்கிற செட் ஆஃப் ஆல் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப ஏ காம்ப்ளிமெண்ட் என்ன சொல்லலாம்? ஏ காம்ப்ளிமெண்ட் யுனிவர்சல் மைனஸ் ஏங்கிற செட். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப என்ன கிடைப்பாங்க? Universal all set to coexist universal. Find A. ஃபைண்ட் ஏ இல்ல ஏ டேஷ். A dash. Check the snap பேரு. சார் வந்து ஏய் இவ்வளவு கஷ்டப்படுற? எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? சார்
இதுல உங்களோட டோட்டல் ஸ்கூலு நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி சார். நடக்கண்ணே உங்களோட ஸ்கூலு இங்க இருக்கிறது யாரு? பாய்ஸும் கேர்ள்ஸும் கேர்ள்ஸ். காம்பினேஷன் தான் வந்து பாசிபிள்ங்கிறாங்க. சரிங்களா? உங்களோட ஸ்கூல்ல எஸ் சார். யார் சொல்றீங்க? பாய்ஸ் அண்ட் கேர்ள் இதான் யூனிவர்சல் செட்டு. இதுல இருக்கிறது ஒன்லி பாய் ஸ்டூடெண்ட், கேர்ள் ஸ்டூடெண்ட். சரிங்களா? எஸ் சார். பாய் ஸ்டூடெண்ட் வந்து என்ன சொல்லிட்டீங்க? ஏங்கிற செட்டு சொல்லிட்டாங்க. இந்த பாய் ஸ்டூடெண்ட் தான் ஏங்கிற செட்டு. சரிங்களா? எஸ் சார். இப்போ நான் ஏ காம்ப்ளிமெண்ட் என்ன வேணும்? ஏன் காம்ப்ளிமெண்ட்னா பாய் ஸ்டூடெண்ட் இருக்கக்கூடாது. பாய் ஸ்டூடெண்ட் இருக்கக்கூடாதுன்னா யார் இருக்கிறா? பாய் ஸ்டூடெண்ட் இருக்கக்கூடாது. பாய் ஸ்டூடெண்ட் இருக்கக்கூடாது. அப்ப யார் இருப்பா மீதி? கேர்ள்ஸ். அப்ப நான் ஏ காம்ப்ளிமெண்ட் யாரு? செட் ஆஃப் ஆல் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட். என்ன டவுட் கண்ணு? இதுலயே இவ்வளவு நேரம் யோசிச்சீங்க, என்ன டவுட் இருந்தது கண்ணு? சார் இதுல பாய்ஸோ சேர்க்கணுமா அதான் டவுட் ஆகுங்க சார். கொஸ்டின் லைட்டா ட்விஸ்ட் இருந்தது. இன்னொருக்கா படிச்சு பாரு, கொஸ்டின் இன்னொருக்கா படிச்சு பாரு. படிச்சிட்டீங்களா? எஸ் சார் படிச்சிட்டேங்க சார். இப்போ சொல்லுங்க ஆன்சர் என்ன வரும்? இப்போ நீங்களே திங்க் பண்ணி சொல்லுங்க. சார் இல்ல ஏ டேஷும் பி டேஷும் பி டெஸ்ட் போடுறேன்னு ஏன் பி டெஸ்ட் பத்தி பேசுறீங்க? புரியலையா என்னதோ? அந்த கொஸ்டின் இன்னும் புரியலையா? சார் புரியலங்க சார் அது. கண்ணே யூனிவர்சல் செட் கோ எஜுகேஷன் யாரு சொல்லு? கோ எஜுகேஷன் தெரியுமில்ல? கோ எஜுகேஷன்னா பாய்ஸ் இருப்பாங்க, கேர்ள்ஸ் இருப்பாங்க. யூனிவர்சல் செட் இதுதான் சொல்றோம். எத்தனாவது ஸ்கூல்ல? 11th ஸ்டாண்டர்ட் சொல்றோம்ல. சரிங்களா? எஸ் சார். அப்ப யூனிவர்சல் செட் போட்டுக்குங்க. யூனிவர்சல் செட் போட்டுங்க. யூல யாரெல்லாம் இருக்கிறான்ட்டாங்க? யூல வந்து பாய்ஸும் கேர்ள்ஸும் சார். அண்ட் கேர்ள்ஸ். சரிங்களா? எஸ் சார். இப்போ ஏங்கிற செட் என்ன சொல்லிக்கிறான்? ஏங்கிற செட்டு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஆல் பாய்ஸ். சரிங்களா? எஸ் சார். அப்ப இந்த செட் என்ன சொல்லிட்டான்? இவன் ஏன்ட்டான். அப்ப ஏ டேஷ் என்னன்னு கேட்கறான். ஏ டேஷ் என்னவா இருக்க போகுது? ஏ டேஷ் வந்து யூ மைனஸ் ஏ சார். பாய்ஸ் மைனஸ் ஏ சார். எலிமினேட் ஆயிடுவாங்க. பாய்ஸ் எலிமினேட் ஆயிட்டா யார் இருப்பா? கேர்ள்ஸ் மட்டும் சார். அவ்வளவுதான். அதையும் எவ்வளவு இத்தனை நேரம் யோசிக்கிறேன். இன்னும் என்ன வேணும்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண. இதுவும் புரியலன்னா சொல்லி வேற திங்கிங் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண. சார் இது புரியுது சார். அவ்வளவுதான். 21 கொஸ்டின் ஆன்சர் இருந்தான். சரியா? எஸ் சார். 22 நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். இதை மட்டும் போட்டு படிக்கிறீங்கன்னா இந்த சாப்டரே முடிஞ்சிருச்சு. இதை மட்டும் கொஞ்சம் போட்டு படிக்கிறீங்கன்னா இந்த சாப்டரே முடிஞ்சுது. சரியா? எஸ் சார். இதுதான் ஐடியா, மெயின் ஐடியா. இதை போட்டு படிக்கிறா இது மாதிரி வர ப்ராப்ளம் எல்லாமே முடிஞ்சது. இதான் கடைசி கான்செப்ட் உண்டான ஐடியா மாதிரி வச்சுக்குவேன். இப்போ இது மாதிரி கொஸ்டினுக்கு என்ன பண்ணீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வென் டயக்ராம் போட்டுக்கணும்ல. அட்லீஸ்ட் அந்த வென் டயக்ராம் கான்செப்ட் கூட நீங்க போட்டு போட்டா கூட நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வென் டயக்ராம் கான்செப்ட் போட்டு போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரிங்களா? சார் வென் டயக்ராம் ஓகே. சூப்பரா இருக்கும். நல்லா ஈஸியா இருக்கும். இப்போ எத்தனை செட் கொடுத்துக்கிறான்? ஏ பி தான் கொடுத்துக்கிறான். ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் இருக்குதா? 2 3 ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் 3 மட்டும் சார். ஓகே அதை போட்டுக்கலாம். சூப்பரா இருக்கும். போடுங்க பார்க்கலாம். இப்போ எலிமெண்ட் எழுத தெரியுமா? ஆல்ரெடி என் டயக்ராம் போட்டு காட்டிக்கிறோம்ல. ஃபர்ஸ்ட் எடுத்து இன்டர்செக்ஷன் எழுதிடுவோம் 3. அப்ப ஏங்கிறது யார் இருக்கிறா? 2ங்கிற ஒரு வேல்யூ இருக்கிறான். பிங்கிற யார் இருக்கிறா? மீதி 3 போட்டியா 4 5 இருக்கிறான். எஸ் சார் 4 5 இருக்கிறா. யூனிவர்சிட்டில யூனிவர்சல் செட்ல 1 2 வராதுல. 2 வந்து ஆல்ரெடி ஏல என்ட்ரி பண்ணிட்டோம். எஸ் சார் 2 3 4 5 சார் 1 and 6 சார். 1 6 இது எல்லாமே நம்ம என்ட்ரி பண்ணிட்டோம். கரெக்ட்டா? இது எல்லாமே நம்ம என்ட்ரி பண்ணிட்டோம். ஏ பி ல இருக்குதுன்னா என்ட்ரி பண்ணிட்டோம். கரெக்ட்டுங்களா? எஸ் சார் காட்டுங்க சார். சரி. இப்போ ஏ டேஷ் கேக்குறான். ஏ டேஷ் என்ன வரும் சொல்ல பார்க்கலாம்? ஏ டேஷ்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏக்கு சர்க்கிள் போட்டுக்கிறீங்களா? பாருங்க இந்த சர்க்கிள் போட்டுக்கிறீங்களா? எஸ் சார். சர்க்கிள் இதான் வந்து பிங்கிற சர்க்கிள். அப்ப இந்த சர்க்கிளை விட்டுட்டு மீதி என்ன யாரா இருக்கிறான்? வந்து ஏ டேஷ். இந்த சர்க்கிளை விட்டுட்டு மீதி யாரெல்லாம் இருக்கிறா? அதாவது சர்க்கிள் யாரா இருக்கிறா? 2 3 இருக்குது. இந்த 2 3 விட்டுட்டு மீதி இருக்கிற வேல்யூ தான் ஏ டேஷ். சொல்லுங்க.
புரிஞ்சுதா? யார் ஏ சர்க்கிள்? நீங்க டிரா பண்ற பாரு. இவன் தான் ஏ சர்க்கிள். இந்த ஓகே சார். இந்த சர்க்கிள மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிறவன் வந்து ஏ டேஷ். யாரெல்லாம் இருப்பா சொல்லு பார்க்கலாம் டக்கு டக்குன்னு. சர்க்கிள் மீதி எம்டி செட்டும். இந்த சர்க்கிள மட்டும் விடுறா. இந்த சர்க்கிள மட்டும் விட்டுரு. இந்த சர்க்கிள மட்டும் விட்டுரு. ஓகே சார். 2 4 சர்க்கிள். 5. 4 5 வெளியே வெளியே இருக்கிற பார்க்கணும். வெளியே இருக்கிறதையும் பார்க்கணும். சார் 1 and 6 சார். 1 4 4 5 5 6. 6. கிளியரா? எஸ் சார், கிளியர் சார். இதே பி சார் டேஷ். இந்த ஃபார்முலா u மைனஸ் ஏ. அதுலயும் போட்டுக்க. அது ஈஸி தான். u மைனஸ் ஏனையும் போட்டுக்க. அதுவும் கரெக்ட் தான். u மைனஸ் பி போட்டுக்க. பி டேஷ்க்கு u மைனஸ் பி. அதுவும் கரெக்ட் தான். வென் டயகிராம் செஷன் போட்டா எப்படி வரும்னு சொன்னேன். நீ பி மைனஸ் ஏ போட்டு ஈஸியா இருந்தா அதை இதுல கூட போட்டுக்கோ. சரியா? எஸ் சார். அடுத்து பி டேஷ் சொல்ல பண்ணு. பி டேஷ் வந்து அது u மைனஸ் பி சொல்லிட்டு u மைனஸ் பி யார் வருவா? 3 4 5 எஸ் சார் 3 4 5 வராது. அது இல்லாம வேற யார் இருக்கறா யூல? 3 சார். 4 5 வராது. கரெக்ட்டா? 3 எஸ் 4 சார். 2 வரும். 2 மட்டும். ஏன்டா 2 மட்டும் வருது? யுனிவர்சல் செட் பாருடா. எஸ் சார், யூனிவர்சல் செட்டும் பார்க்கணும். 1 2 6. சூப்பர். 1 2 6. கிளியரா? எஸ் சார், கிளியர் சார். சார் முதல்ல எழுதிக்கிறேன். எழுதிக்க. நீ கவனிச்சுட்டே இருக்கிறத எழுதிக்கோ. டைம் என்ன சொல்லி கொடுக்குறேன். சரியா? எஸ் சார். சார் போட்டு நான் முடிச்சிட்டேன் சார். ஏ டேஷ் கைடு இருக்குது, பி டேஷ் கைடு இருக்குது. அப்ப ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் சொல்ல பார்க்கலாம் என்ன வரும்னு. ஏ டேஷ் யாரு? மேல இருக்கிறான். பி டேஷ் யாரு? கீழ இருக்கிறான். அப்ப ரெண்டு காமனா யார் இருக்கறா சொல்ல பார்க்கலாம். இன்டர்செக்ஷன். 6 சார். கரெக்டா பாஸ் சொல்றேன்னு அவசரப்பட்டு சொல்ல. கரெக்டா பாஸ் சொல்லு. இது ஏ டேஷ் எலிமெண்ட், இது பி டேஷ் எலிமெண்ட். ரெண்டுக்கு காமனா 6 சொன்னது கரெக்ட். அது இல்லாத வேற எது இல்லையா? அதுல 1,6 சார். அதுதான் வேணும். 1,6 ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். அடுத்து என்ன கேக்குறான்? இது எழுதிட்டீங்க ஏ டேஷ். ஏ யூனியன் பி இது நார்மல் क्वेश्चन. ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பி என்ன? ஏ யூனியன் பி வந்து 1 ஏடா ஏ யூனியன் பி டா. அவசரப்படாத. இதுதான் ஏ. எஸ் சார். இது 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 யூ. நீ யூ கம்பேர் பண்ணாத. ஏ யூனியன் பி. சொல்லுங்க ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பி வந்து இருக்கிற எல்லா எலிமெண்ட் எழுத வேணும். ஏக்கு இருக்கிற எலிமெண்ட், பிக்கு இருக்கிற எலிமெண்ட் எல்லாத்தையும் எழுத வேணும். ரிப்பீட்டட் வந்து ஒரு டைம் எழுதினா போதும். சார். 2 2 3 2 3 சத்தமா சொல்லு. 2 3 2 3 4 5 அவ்வளவுதான். ஏ யூனியன் பி இதை மட்டும் கம்பேர் பண்ணு. வேற எங்கேயும் போயிடாது. யூனிவர்சல் செட்டுக்கு இது போயிடாது. யூனிவர்சல் செட்டுக்கு போக கூடாது. ஏ யூனியன் பி இவனை மட்டும் கம்பேர் பண்ணி போடு. சரியா? சார். அடுத்து என்ன கேக்குறான் பாருங்க. ஏ யூனியன் பிக்கு காம்ப்ளிமெண்ட் கேக்குறான். போட்டலாமா? ஏ யூனியன் பிக்கு காம்ப்ளிமெண்ட் என்ன? ஏ யூனியன் பிக்கு காம்ப்ளிமெண்ட். ஏ யூனியன் பியோட வேல்யூ என்ன? பார்த்து சொல்லுங்க. ஏ யூனியன் பியோட வேல்யூ என்ன? 2 3 4 5. கரெக்ட்டா? 4 5. எஸ் சார். அப்ப அதோட என்ன பண்ணுவீங்க? யுனிவர்சல் செட்டோட கம்பைன் பண்ணுவீங்க. யுனிவர்சல் செட்டோட கம்பைன் பண்ணுங்க. 2 3 4 5 வருமா? வராது. அது இல்லாம வேற வேல்யூ என்ன இருக்குறான்? யுனிவர்சல் செட்ல. எஸ் சார், யூனிவர்சல். 1 2 3 4 5 6. ஏ யூனியன் பி என்ன? 2 3 4 5. எது காமனா இருக்குன்னா அதை டெலீட் பண்ணிடுவோம். இதையும் கட் பண்ணிடுங்க. கரெக்டா? அடுத்தது இதையும் கட் பண்ணிடுங்க. இதையும் கட் பண்ணிடுங்க. இதையும் கட் பண்ணிடுங்க. அப்ப மீதி யார் இருக்கறா? 1 and 6 சார். 1 6. கரெக்ட்டா? எஸ் சார். அப்ப ஏ சார் அது இப்ப 1,6 எதுக்கு சார்? ஏ யூனியன் பி ஓல்டஸ் காம்ப்ளிமெண்ட் தான். காம்ப்ளிமெண்ட் இங்க எழுதிக்கிறோம் பாரு. காம்ப்ளிமெண்ட் இங்க எழுதிக்கிறோம் பாரு. எஸ் சார். புரிஞ்சுதாப்பா? எஸ் சார், புரிஞ்சுது சார். அப்ப அவன் சோ தட் கேக்குறான். என்ன கேக்குறான்? நல்லா பாத்துங்க. சோ தட் என்ன கேக்குறான்? இது ரெண்டு ஈக்குவலா கேக்குறான்.
ஆல்ரெடி ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் கண்டுபிடிச்சோமா? எங்க இருக்குது அது? இங்க இருக்குது. கரெக்டாப்பா? எஸ் சார். அப்ப ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் எங்க இருக்குது? இங்க இருக்குது. கரெக்டாப்பா? எஸ் சார், கரெக்ட் சார். 2 ஈக்குவலா? எஸ் சார், 2 ஈக்குவல் சார். அப்ப இப்படி எல்லாம் ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் இஸ் a proof. It is proved. கரெக்டா கண்ணு? எஸ் சார், கரெக்டுங்க சார். என்ன டவுட் இருக்குது? எனக்கு கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கிற. என்ன டவுட் இருக்குது? இல்லை சார், இப்போ ஏ டேஷ் பி டேஷும் ஏ யூனியன் பியும்